கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. மூத்தவை காண முதுமணர் குன்றேறி கூத்துவந்தோடி குழலால் இசை பாடி வாய்த்த மறையோர் வணங்க இமையவர் ஏத்த வந்தென்னை புறம்புல்குவான் எம்பிரான் என்னை புறம்புல்குவான். மூத்த அவை அப்படின்னு பிரிச்சு அன்வயம். அவைனா சபை, மூத்தனா மூத்தவர்கள், விருத்தர்கள், பெரியோர்கள். பெரியோர்கள் கூடின சபை. அந்த சபை காண கண்ணன் செய்யக்கூடிய குறும்புகளே கோகுலத்துல இருந்த முதியோர்களான ஆயர்கள் பார்த்து பார்த்து மகிழ்வார்கள் இல்லையா கண்ணன் செய்கிற சேஷ்டைகளை. முதுமணர் குன்றின் மேல், பெரிய மணல் குன்று ஒண்ணு, முது மிகவும் பழையதான மணற்குன்று, சிறு குன்று, அதுல ஏறி கூத்து வந்தாடி, கோவர்தனந்தான் அந்த மலை மேல ஏறி கூத்தாடி வந்து இறையக்கூடிய கண்ணன் குழலால் இசை பாடி, கோவர்தனத்தின் மேலே ஏறி குதிச்சு வருவதும் குழல் இசை பாடி வருவதும் இதெல்லாம் பார்க்கக்கூடியவர்கள். ஸ்ரீ பாகவதத்திலையும் சொல்றார் விருத்தைஹி என்றார். விருத்த சேவிதனாக வரான்கிறார். உள்ளூர் பையன்தானே, சின்ன கண்ணம் தானே, இருந்தாலும் ஆயர்பாடியில உள்ள பெரியோர்கள், வயசானவர்கள் எல்லாரும் கண்ணன் மாடு மேய்த்து கொண்டு அப்படி திரும்பி ஜல் ஜல் ஜன்னு வரும்பொழுது அந்த விருத்தர்கள் சேவிப்பாளாம். வயசானவாள் தானே, இவன் குழந்தை தானேன்னாள். அந்த குழந்தையை இவன் வயசானவன்னாலும் அந்த ஞானம் இருக்கே, இவன் யாருன்னு தெரிஞ்சு கொடுத்தே அவளுக்கு. அதனால நம்ம குழந்தை என்கின்ற ஒரு பாசம் தனியா இருக்கு. இருந்தாலும் தன்னறியாம சேவிப்பார்கள், அதுலேயும் மறையவர்கள் சேவிப்பார் என்கிறார். வாய்த்த மறையோர் வணங்க இமையவர் ஏத்த, ஆகாசத்துல ஒரு கூட்டம், பூமியில ஒரு கூட்டம். ஆகாசத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் பாட, பூமியில இருக்கக்கூடிய முதியோர்கள் எல்லாரும் பாட, அப்படி வரக்கூடிய கண்ணன் ஏத்த வந்து என்னை புறம்புல்குவான், எம்பிரான் என்னை புறம்புல்குவான். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.